வைகை நதியை தேடிய நமது இந்த வார பயணம் தொடங்கும் இடம் கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தினுள் அமைந்துள்ள பெரியாறு புலிகள் சரணாலயம். இந்த பெரியார் புலிகள் சரணாலயத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான அணைதான் முல்லை பெரியாறு அணை. முல்லை நதியும் பெரிய ஆறும் சந்திக்கக்கூடிய இடத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த அணை அமைந்திருப்பது கேரள மாநிலத்தினுள். ஆனால் இந்த அணையை நிர்வகிப்பது தமிழக அரசு. கேரள மாநிலத்தினுள் அமைந்துள்ள இந்த அணை தமிழக அரசுக்கு எப்படி சொந்தமாகும் என்ற கேள்விக்கான விடையை தேடித்தான் இன்றைய பயணத்தை நாம் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தொடங்கவிருக்கின்றோம். வைகை நதி உருப்பெறும் காடுகள் குறித்தும் அந்த நதியின் முதற்கட்ட பயணம் குறித்தும் சென்ற வாரம் விரிவாக பார்த்தோம். வைகை நதியின் பெரும்பகுதி வறண்டிருந்தாலும் வைகை அணைக்கும் அதன் கீழ்மடை பகுதிகளுக்கும் நீர் வருவது எப்படி என்ற கேள்வி அனைவருக்கும் எழத்தான் செய்யும். ஒரு நதி தனிப்பட்ட நீராதாரம் அல்ல, அதற்கு எத்தனையோ துணை கிளை நதிகள் உண்டு என்பதை நாம் பார்த்து வந்துள்ளோம். அப்படித்தான் வைகை நதிக்கு ஒரு மிக முக்கியமான கிளை நதியாக முல்லை பெரியாறு நதி திகழ்கிறது. கேரள மாநிலத்தின் உயிர் நாடி என்று போற்றப்படும் பெரிய ஆறு பெரியார் நதி. இது கேரளாவின் நீளமான நதியும் கூட. கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருபெறும் இந்த நதி அங்கிருந்து மேற்கே பாய்ந்து கேரள மாநிலத்தின் பல மாவட்டங்களுக்கு நீர் சேர்த்து அரபிக்கடலில் எர்ணாகுளம் அருகே கடலில் கலக்கின்றது. கேரளாவில் உருப்பெற்று அந்த மாநிலத்தினுள் ஓடும் இந்த நதியின் நீர் எப்படி தமிழகத்திற்கு வருகின்றது, அதுவும் வைகை நதியில் அது எப்படி ஓடுகின்றது என்ற கதை மிக சுவாரஸ்யமான ஒன்று. பெரியார் நதியின் நீர் எப்படி வைகையை வந்தடைகின்றது என்ற விடையை தேடி நமது பயணம் வந்தடையும் பகுதி பெரியாறு புலிகள் சரணாலயம். கேரள மாநிலத்தில் தமிழக எல்லையோரம் அடர்ந்த காடுகளாய் காட்சியளிக்கும் இந்த பகுதிதான் ஒரு மிகப்பெரிய நதி உருபெறும் வனம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயர்ந்தோங்கி நிற்க சுமார் 925 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பாதுகாக்கப்பட்ட காடுகள்தான் பம்பை மற்றும் பெரியார் நதிகள் பிறக்கும் இடம். இங்குள்ள மலைக்குன்றுகளில் பச்சையர் மலை, வெள்ளிமலை, சுந்தரமலை, சொக்கம்பட்டி மலை, கரிமலை ஆகியவை மிக முக்கியமானவை. கேரள மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மலைகளும் இங்கு உருபெறும் நதிகளும் மிக முக்கியம். அது மட்டுமின்றி பல அரிய வகை உயிரினங்களின் சொர்க்கபுரியாகவும் இந்த காடுகள் திகழ்கின்றன. தமிழக எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரமே உள்ள இந்த காடு மற்றும் அதன் நீர்பிடிப்பு மொத்தமாக கேரள மாநிலத்தினுள் தான் செல்கின்றது. இங்கிருந்து ஒரு பங்கு நீரை தமிழக பள்ளத்தாக்குகள் பக்கம் திருப்பிவிட ஒரு திட்டம் தீட்டப்பட்டு பல இன்னல்கள் கடந்து செயல்முறைப்படுத்தப்பட்டது. அதுதான் பொறியியல் அதிசயமாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டுள்ள இடம் கேரள மாநிலத்துக்கு சொந்தமானது. தமிழக பொதுப்பணித்துறை இவ்வணையை பராமரித்து வருகின்றது. 1895ஆம் ஆண்டு இந்த அணை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இந்த அணையின் கொள்ளளவு 15.5 TMC, உயரம் 155 அடி ஆகும். முல்லை பெரியாறு அணை சுண்ணாம்பு மற்றும் கருங்கல் கலவைகளால் கட்டப்பட்டது. சென்னை மாகாணத்தின் தண்ணீரை திருப்பி விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளும் பொருட்டு பெரியாறு திட்டத்தின் கீழ் அப்போதைய சென்னை மாகாணத்திற்கும் திருவாங்கூர் அரசர்க்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. 1886ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கையொப்பமிடப்பட்ட இந்த பெரியார் குத்தகை ஒப்பந்தத்தின்படி 1 ஏக்கர் நிலத்திற்கு 5 ரூபாய் ஆண்டு வாடகை என்ற அடிப்படையில் 999 ஆண்டுகளுக்கு இந்த அணை குத்தகைக்கு விடப்பட்டது. பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டதால் முதலில் பெரியாறு அணை என்று அழைக்கப்பட்ட இது முல்லையாறு மற்றும் பெரியாறு இரண்டும் சேரும் இடத்தின் கீழ் அமைந்துள்ளதால் இரு ஆறுகளின் பெயர்களையும் இணைத்து முல்லை பெரியாறு அணை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெரியாறு வன சரணாலயம், தேக்கடி நீர்த்தேக்கம்,
மற்றும் குமிளி போன்ற பகுதிகள் உள்ளன. பெரியாறு நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி மேற்கு நோக்கி ஓடி அரபிக்கடலில் கலக்கின்றது. இவ்வாற்றின் நீரை கிழக்கு நோக்கி திருப்பி மலைமறை பகுதியான மதுரை மாவட்டத்திற்கு பயன்பட வகை செய்வதற்காகவே இவ்வணை கட்ட திட்டமிடப்பட்டது. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களின் நீர் தேவைக்கு சிறிய ஆறான வைகை ஆற்றின் நீர்வளம் போதுமானதாக இல்லை. முல்லை பெரியாறு அணை கட்டியதால் உருவான தேக்கடி நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் கிழக்கு நோக்கி சுரங்கம் வழியாக வைகை ஆற்றுடன் இணைக்கப்படுகின்றது. முதலில் முல்லை பெரியார் அணையிலிருந்து குமிளிக்கு அருகிலுள்ள பார்ஃபே அணைக்கு தண்ணீர் திருப்பிவிடப்பட்டு அங்கிருந்து கீழ் பெரியாறில் உள்ள பெரியார் மின்சக்தி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. பின் அங்கிருந்து சுருளி ஆற்றுக்கும் அதிலிருந்து வைகை ஆற்றுக்கும் இந்த நீர் சென்றடைகின்றது. இந்த அணையிலிருந்து கிடைக்கும் தண்ணீர் மூலம் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தேனி மாவட்டத்தில் இருக்கும் கூடலூர், கம்பம், சின்னமனூர் மற்றும் தேனி அல்லி நகரம் ஆகிய 4 நகராட்சிகளுக்கும் இந்த ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கும் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளின் குடிநீர் தேவையையும் இந்த நீர் நிறைவேற்றுகின்றது. இது தவிர மதுரை மாநகராட்சியின் குடிநீர் தேவையையும் உசிலம்பட்டி, வாடிப்பட்டி மற்றும் சேடப்பட்டி ஒன்றிய பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கான தனி குடிநீர் திட்டம் மூலம் இப்பகுதிகளின் குடிநீர் தேவையையும் நிறைவேற்றி வருகின்றது. சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் சிற்றரசர்கள் பல தென்னிந்தியாவின் பல பகுதிகளை ஆண்டு வந்தனர். அதில் முக்கியமான இராஜாங்கம்தான் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் வம்சாவளி. வறண்டு போன ராமநாதபுரம், சிவகங்கை பகுதிகளுக்கு நிரந்தரமாக நீர் கிடைக்கும் விதத்தில் ஒரு திட்டம் ஒன்றினை செயல்படுத்த முல்லை நதி, பெரியார் நதி ஒன்று கூடும் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் ஒரு அணை கட்டி அந்த நீரை கிழக்கு திசை திருப்புவது என யோசனை வந்தது. இந்த சிந்தனையை செயல் வடிவுக்கு கொண்டு வர பலர் மேற்கொண்ட விடாமுயற்சி, செய்த தியாகங்கள் மற்றும் இந்த அணை கட்டி அதை நிர்வகிக்கும் சவாலான கதைகளை நாம் விரிவாக காண உள்ளோம். முல்லை பெரியார் அணையை கட்ட பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எத்தனையோ திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு, மாற்று வழிமுறைகள் யோசிக்கப்பட்டு, கைவிடப்பட்டு பல திருப்பங்களை கடந்துதான் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. 1807 மதுரை ஆட்சியாளர் ஜார்ஜ் போரிஸ் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சென்று பெரியாறு அணை கட்ட திட்டமிட்டுள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்ய மாவட்ட பொறியாளர் ஜேம்ஸ் கார்ட்வெல்லுக்கு உத்தரவிட்டார். ஆனால் 1808 நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் என கார்ட்வெல் அறிக்கை ஒன்றினை தந்தார். 1837 கர்னல் பேஃபர் சின்ன முல்லையாறு தண்ணீரை மண் அணை மூலம் திருப்பும் பணியில் ஈடுபட்ட போது வேலையாட்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதாலும் கூலி அதிகம் கேட்டதாலும் பணி நடக்கவில்லை என்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. 1867 மேஜர் ரைவ்ஸ் என்பவர் தண்ணீரை கிழக்கே திருப்புவதுதான் முக்கிய நோக்கம் என்று 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்துள்ளார். பெரியாற்றின் குறுக்கே மண் அணை அமைத்து அந்த ஆற்றின் நீரை கிழக்கு பக்கமாக திருப்புவதற்கான வரைவு திட்டம் ஒன்றை ஸ்மித் என்கின்ற ஆங்கிலேயர் தயார் செய்தார். இந்த திட்டத்திற்கு தலைமை பொறியாளராக இருந்த வாக்கர் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இந்த அணை திட்டம் நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்பட்டது. மேலும் 1876 ஆண்டில் சென்னை மாகாணம் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டதால் இந்த அணை திட்டம் மேலும் காலதாமதம் ஆனது. கட்டுமான பணி இறுதியாக 80 ஆண்டுகள் கழித்து 1882 இந்த திட்டம் ஆங்கிலேய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேஜர் ஜான் பெனிக்விக்கிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதற்காக அவர் 1884 தயாரித்து சமர்ப்பித்த செலவு திட்டமும் உயர் அதிகாரிகளின் ஒப்புதலை பெற்றது. அக்டோபர் 29, 1886 திருவாங்கூர் அரசருக்கும்
அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களுக்கும் இடையே 999 ஆண்டுகள் செல்லுபடியாகும் ஒரு குத்தகை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அந்த குத்தகை ஒப்பந்தம் திருவாங்கூரின் திவான் வி. ராம் மற்றும் சென்னை மாகாணத்தின் மாநில செயலாளர் ஜே.சி. ஹானிங்டன் இருவராலும் கையொப்பமிடப்பட்டது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் ஜூலை 1, 1949 திருவாங்கூர் மற்றும் கொச்சி இரண்டுமே ஒன்று சேர்ந்து இந்திய ஒன்றியத்துடன் இணைந்தது. நவம்பர் 1, 1956 மலபார் மாநிலம் திருவாங்கூர், கொச்சி மாநிலத்தின் தெற்கு வட்டங்கள் நீங்கலான பகுதி, காசர்கோடு வட்டம் ஆகியவைகளை இணைத்து கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேய அரசும் திருவாங்கூர் அரசும் செய்து கொண்ட முந்தைய ஒப்பந்தம் செல்லுபடியாகாது என்றும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கேரள மாநில அரசு அறிவித்தது. ஒப்பந்தத்தை புதுப்பிக்க கேரள அரசால் 1958, 1960, 69களில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் வெற்றி அடையவில்லை. இறுதியாக 1970 கேரள முதலமைச்சராக சி. அச்சுதமேனன் பொறுப்பில் இருந்தபோது இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நிலவரி ஒரு ஏக்கருக்கு கட்டணமும், முல்லை பெரியாறு அணை நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சக்திக்கு 1 கிலோவாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டது. அணையிலும் அதை சார்ந்த நீர்பிடிப்பு மற்றும் குளம், குட்டை போன்ற நீர்நிலைகளிலும் மீன்பிடிக்கும் உரிமையையும் தமிழகத்திடம் இருந்து எழுதி வாங்கி கொண்டது கேரள அரசு. இவ்வொப்பந்தம் 999 ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகும் என்றும் குறிக்கப்பட்டது. இதன்படி இவ்வணையிலிருந்து 104 அடிக்கு மேலுள்ள நீர் குகை மூலம் வைகை படுகைக்கு திருப்பிவிடப்பட்டு இப்பகுதி பாசன வசதி பெறுகின்றது. முல்லை பெரியாறு அணை நிலத்தையும் நீரையும் தமிழ்நாடு பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு ஆண்டுக்கு நில வரிப்பணமாகவும், உற்பத்தி செய்யப்படும் மொத்த மின்சக்திக்கான உபரி வரிப்பணமாகவும் ஆண்டுதோறும் கேரள அரசுக்கு செலுத்தி வருகின்றது. இந்த ஒப்பந்தம் குறித்து தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில அரசுகளுக்கிடையே ஏற்பட்ட சர்ச்சை தீர்க்கப்படாத நிலையிலேயே உள்ளது. இச்சர்ச்சையினால் ஒரு மாநிலத்தில் கட்டப்பட்டு வேறொரு அண்டை மாநிலத்தில் பயன்படுத்தப்படும் அணைகள் மற்றும் நீர் பயன்பாடு குறித்து மத்திய அரசின் அதிகாரமும் கேள்விக்குரிய நிலைமையாக உள்ளது. அரசியல் குழப்பங்களை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு சிந்தித்தால் இது ஒரு முன்னோடி திட்டம், பலரின் தாகம் தீர்த்த சிறந்த திட்டங்களில் ஒன்று. வறட்சி போக்கி செழுமைக்கு வழிவகுத்த இந்த திட்டத்தின் பின்புறம் பலரின் தியாகமும் அடக்கம். கேரள, தமிழக கட்டுமான தொழிலாளர்கள் பலர் இந்த அணை கட்டுமான பணியில் உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமின்றி ஒரு பொறியியல் சவாலாக திகழ்ந்த இந்த திட்டம் முடிக்க பெரும் தொகை செலவிட வேண்டியதாயிற்று. எத்தனையோ பெயரின் தியாகங்களால் இன்று நம்மில் பலருக்கு நீர் தந்து கம்பீரமாய் நிற்கும் இந்த அணை கட்டுமானத்தில் ஓங்கி நிற்கும் ஒரு தனிநபரின் புகழும் உண்டு. அவர்தான் கர்னல் பெனிக்விக். எத்தனையோ அணைகள் குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். முல்லை பெரியார் ஒரு வித்தியாசமான அணை. வேறொரு மாநிலத்தில் இருக்கும் வேறொரு மாநிலத்திற்கு சொந்தமான அணைதான் முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணையை கட்டி அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வர பலர் பல தியாகங்களை செய்துள்ளனர். அதில் முக்கியமானவர்தான் பொறியாளர் கர்னல் பெனிக்விக். ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் பெனிக்விக் தலைமையில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் கட்டுமானத்துறை இந்த முல்லை பெரியாறு அணை கட்டும் பணியை மேற்கொண்டது. அடர்ந்த காடு, விஷப்பூச்சிகள், காட்டு யானைகள், காட்டு மிருகங்கள், கடும் மழை, திடீரென உருவாகும் காட்டாற்று வெள்ளம் போன்றவற்றை பொருட்படுத்தாமல் 3 ஆண்டுகள் பல்வேறு இன்னல்களுடன் இந்த அணை பாதி கட்டப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த மழையினால் உருவான வெள்ளத்தில் கட்டப்பட்ட அணை அடித்து செல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கீடு செய்ய ஆங்கிலேய அரசு மறுத்த நிலையில் கர்னல் பெனிக்விக் இங்கிலாந்திற்கு திரும்பிச் சென்று தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று
அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு வந்து சொந்தமாகவே முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தார். இவர் செய்த இந்த தியாகத்தை இன்றும் இந்த பகுதி மக்கள் மறக்கவில்லை. இன்றும் கூட இங்குள்ள பல கிராமங்களில் கர்னல் பெனிக்விக்கு சிறந்த மரியாதை செய்யப்படுகின்றது. பொறியியல் வல்லமையால் ஒரு நதியை குழாயினுள் அடைத்து திசை திருப்பியது பிரமிக்க வைக்கும் செயலே. அப்படி தேக்கடி நீர்த்தேக்கத்திலிருந்து குமிழி வழியே மலைகளில் இருந்து இறங்கும் இந்த ராட்சத குழாய்கள் லோயர் கேம்ப் எனும் இடத்தில் தரைவழி நதியாக மீண்டும் உருப்பெறுகின்றது. இங்கிருந்து பாயும் முல்லை பெரியாறு நதியானது கம்பம் பள்ளத்தாக்கின் பல கிராமங்களுக்கு வளம் சேர்த்தபடி கூடலூர், கம்பம் நகரங்களை கடந்து வந்தடையும் பகுதி உத்தமபாளையம். சுற்றிலும் மலைகள், எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென விவசாய பூமி என்று திரைப்படங்களில் வரும் ஒரு ஊர் போல் காட்சியளிக்கின்றது உத்தமபாளையம். இங்கு முல்லை பெரியாறு நதி குறுக்கே அமைந்துள்ள பழைய கல்பாலம் மிகவும் பிரபலம். இங்கு பெருக்கெடுக்கும் நதியின் நீரை நம்பி இந்த பகுதி விவசாயிகள் நெல், வாழை, தென்னை என பல பயிர்களை விதைக்கின்றன. புராண கதைகளில் தனக்கென ஒரு சிறந்த இடத்தை பெற்ற இந்த உத்தமமான ஊர் ஹைதர் அலி, ஆங்கிலேயர்கள் என பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. உத்தமபாளையம் கடந்தோடும் இந்த நதியின் அருகே அமைந்துள்ள மற்றும் ஒரு வரலாற்று முக்கியமான ஊர்தான் சின்னமனூர். ராணி மங்கம்மாள் காலத்தில் சின்னமநாயக்கர் என்ற அரசியல் அதிகாரி இவ்வூரை உருவாக்கியதால் அவர் பெயரால் சின்னமனூர் என்று பெயர் மாற்றம் ஏற்பட்டதாக மதுரை மாவட்ட அரசிதழில் வெளியிடப்பட்ட செய்தி ஒன்று கூறுகின்றது. புராணத்தில் இந்த ஊர் அரிகேசரி நல்லூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரி என்றால் திருமால், க என்றால் பிரம்மா, ஈசர் என்றால் உருத்திரர், அரி என்றால் இந்திரன் ஆகியோர் வழிபட்டதால் இது முதல் பூலானந்தீஸ்வரருக்கு அரிகேசரிநாதர் என்ற பெயர் விளங்கிற்று. அவர் இருந்து அருள் தரும் நகருக்கு அரிகேசரி நல்லூர் என்ற பெயர் வழங்கிற்று. இப்படி புராண கதைகளில் தனக்கென ஒரு சிறந்த இடத்தை பெற்றுள்ளது சின்னமனூர். இந்த சின்னமனூர் தொட்டோடும் வைகை நதி இங்கிருந்து பயணித்து அடுத்து வந்தடையும் ஊர் குச்சனூர். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுரபி நதி என புராணங்களில் போற்றப்படும் பெருமையுடைய சுருளி ஆற்றின் கிளையாக இருக்கும் முதன்மை வாய்க்காலின் மேற்கு கரையில் இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. சனிதோஷம் உடையவர்கள் இந்த கோவிலிற்கு வந்து மனமுருக வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு வரும் சோதனைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும் என்ற நம்பிக்கை பெரிதாக இருக்கின்றது. மேலும் தாங்கள் தொடங்கும் புதிய தொழில் வளர்ச்சி அடையவும், வணிகம் பெருகவும், குடும்பத்தினர் நலமுடன் வாழவும் இவரது துணை வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வணங்கி செல்கின்றனர். இப்படி லோவர் கேம்ப் முதல் குச்சனூர் வரை பல புராண வரலாற்று நகரங்களை கடந்தோடி முல்லை பெரியார் வந்தடையும் அடுத்த ஊர் தேனி. தனது சொத்துக்களை விற்று மக்கள் நல பணிக்காக செலவிட்ட திரு ஜான் பெனிக்விக் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொண்டோம். பல இன்னல்களை கடந்து பலரின் தியாகங்களை உள்ளடக்கி கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் கதையை விரிவாக பார்த்தோம். அது மட்டுமின்றி முல்லை பெரியார் நதிக்கரையோரம் அமைந்துள்ள சின்னமனூர், குச்சனூர் நகரங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக புராண கதைகளையும் தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் நமது வைகை பயணத்தை நாம் தேனி நகரில் தொடங்கி வைகை அணை கடந்து நாம் சென்றடையக்கூடிய பகுதி தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம் மீனாட்சி தலைநகரில் வைகை கரையோரம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றோம்.